நமஸ்காரம் எல்லாருக்கும். உங்களுடைய அஸ்ட்ராலஜர் ஷியாம் ஃப்ரம் ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜி. இது ஆக்ட்ரஸ் த்ரிஷா பற்றின ஒரு வீடியோ. அண்ட் த்ரிஷா ஆக்ட்ரஸ் பற்றி வந்து நிறையா பேர் பேசியிருப்பா, நிறைய ஆங்கிளில் பேசியிருப்பா. அண்ட் த்ரிஷாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் உண்டு. ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். அண்ட் அவளுடைய ஹாரோஸ்கோப் படி பார்க்கும்போது த்ரிஷாவை பற்றி எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம், இவள் அப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ ஆக்ட்ரஸாக ரொம்ப பெரிய லாங் ரன் வந்தாச்சு. ஏன்னா மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து ஆக்ட்ரஸ்னுடைய லைஃப் ஸ்பேன்ங்கிறது தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவளுக்கு ஒரு லெவல் வரைக்கும் ஹோல்டு பண்ண முடியும். அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இண்டஸ்ட்ரியில் கூப்பிடவே மாட்டா. அப்புறம் குழந்தையும் பிறந்துடுது அப்படின்னா அதுக்கப்புறம் ரோலே வராது. இப்படி தான் அவளுடைய கரியர் வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு. அதை பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆகி ரொம்ப வருஷம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பார்க்கும்போது நேச்சுரலி அவளுடைய ஹாரோஸ்கோப் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவள் மூவி இண்டஸ்ட்ரியில் ஒரு லாங் கேரியர் இருக்கிறதுக்கான ஒரு காம்பினேஷன். பட் ஹவவர் அவளுடைய மேரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவளோட கிட்டத்தட்ட அப்சரா ஜாதகம் அப்படின்னு என்னுடைய குரு எப்போவுமே சொல்லுவார். அப்சரா ஜாதகம் அப்படின்னா என்னென்னா, அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, ஃபார்மலாக லீகலாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஆனால் அவளுக்கு கல்யாண லைஃப்பில் தேவைப்படுற எல்லா விஷயங்களும் அவளுடைய லைஃப்பில் வந்து இருக்கும். அது வந்து அஃபேர் வித் மென்னாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வச்சுட்டு அந்த குழந்தைய வளர்க்குறதா இருக்கலாம். ஒரு மேரிட் லைஃப்பில் லீகலாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இவளுக்கு வந்து நடக்குமோ அதை எல்லாத்தையுமே வந்து அவள் ஒரு லிவிங் டுகெதர்ங்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிரின்சிபலில், இல்லை அவுட் சைட் த மேரேஜ் அந்த லாக்கில் வந்து அவளால் வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியும். இட் இஸ் அந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் காம்பினேஷனே வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் தான். அது வந்து அப்சரா ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அண்ட் ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் ஷி வில் நாட் கெட் மேரீடு. அண்ட் அப்படி இருந்தது அவங்கிறது அவளுக்கான மேரிட் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவள் சப்ஸ்டியூட்டாக அவுட் சைட் த மேரேஜ் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுப்பா. அதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தொடர்ந்து அஸ்ட்ராலஜிக்கல் பிரின்சிபல்ஸை பற்றி நிறையா பேச போகிறோம். அண்ட் முக்கியமான டாபிக்ஸ், பரிகாரங்கள், பூஜைகள் பற்றிலாம் நிறையா பேசுவோம். வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் உங்களுடைய லைஃபுக்கு தேவையான எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை ரீச் அவுட் பண்ணலாம். பர்சனலைஸ்டான ஒரு கன்சல்டேஷன் சொல்லி அதுக்கான பரிகாரங்களையும் சொல்லி நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அண்ட் அதை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.